வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த செஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லேம்ப் சர்வர் என்வரன்மெண்ட்டை எப்படி AWSல எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். EC2வில் போய்ட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரீ டயர் ஒன்லி. இதில் வந்து PHP MySQL Postgres இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இந்த ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு free tier option select ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ட் டீடைல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு அதே தான். ஆட் ஸ்டோரேஜ், ஸோ 8GB நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் டேக்ஸ். அப்புறம் வந்து நம்ம நேம் கொடுக்கலாம். நேம் வந்து நீங்கள் என்ன நேமாக கொடுத்துக்கலாம். நான் வந்து வெப் சர்வர் LE வெப் சர்வர்னு கொடுக்குறேன். ஓகே, வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து இது எனிவேர் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லேம்ப் என்வரன்மெண்ட்னால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HTTPS ரூல் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் ரூல் போயிட்டு இதில் போயிட்டு HTTP எனிவேர் கொடுத்துருங்க. அதே மாதிரி HTTPS நீங்கள் பின்னாடி தேவைப்படும். ஸோ அதனால் HTTPS வந்து SSL கீக்காக நம்ம இது கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ SSHTTP உங்களுக்கு எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் லான்ச். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீ பேர் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் நியூ கீ பேர். LE வெப் சர்வர் கீ கொடுத்துக்கலாம். வெப் சர்வர். ஓகே, கீ பேர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் தான். ஓகே, நமக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் போய்ட்டு சர்வீஸில் போயிட்டு EC2 செக் பண்ணுங்கள். ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெம் கீயை வந்து PPK கீயாக மாற்ற போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கீ ஜென் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீழே டூல்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ புட்டி ஜெனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோட் போயிட்டு நம்ம என்ன கீ டவுன்லோட் பண்ணோமோ அதை இன்னைக்கு என்ன கீ பண்ணியிருக்கோம் இதில் போயிட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்குள்ள டேட்டில் நம்ம பார்க்கலாம். டுடே. ஸோ ஒரே ஒரு கீ தான் இதாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபாரின் கீ. அவ்வளோதான். இது வந்து சேவ் ப்ரைவேட் கீ. எஸ், இது கொடுத்துட்டு LE இதை மட்டும் கொடுத்துட்டு இதில் நீங்கள் PPKன்னு மாற்றிக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு இதாகும். சேவ். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்மளோட பப்ளிக் கீ மட்டும் எடுத்துக்கலாம், காப்பி பண்ணி எடுத்துக்கலாம், பப்ளிக் DNS-ஐ. ஓகே, அப்புறமாட்டி இதில் போயிட்டு SSHல் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து செஷனில் இந்த நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட்டாவில் EC2 -user. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா SSHல் போயிட்டு ஆத்தில் போயிட்டு ஆத்தென்டிகேஷனில் போயிட்டு ப்ரௌஸ், நம்ம க்ரியேட் பண்ண LE வெப் சர்வர் கீ கொடுத்துட்டு ஓப்பன். எஸ், ஓகே. ஸோ வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு.
ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து எப்படி வந்து MySQL அதெல்லாம் வந்து எப்படி வெப் சர்வர் அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, sudo m update. ஓகே, ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் நமக்கு இதாகும். ஸோ sudo m update. எஸ், ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் எல் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இது எடுத்து வச்சுக்கோம்ல, அதை அப்படி காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படி காப்பி பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து PHP அண்டு HTTPD லேம்ப் சர்வருக்குள்ள என்வரன்மெண்ட் எல்லாமே நம்ம பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம லேம் என்வரன்மெண்ட்டுக்குள்ள பேக்கேஜ் எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ட்ரு கொடுங்க, அவ்வளோதான். நான் PHP MySQL PHP அப்புறம் வெப் சர்வர் HTTPD. ஓகே, ஸோ எஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ், ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இதில் போட போகிறோம். நம்மளுடைய லினக்ஸ் சர்வரோட HTTP ரூட்டில் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். WinSCPன்னு ஒரு டூல் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக அந்த லினக்ஸ் சர்வர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். சரிங்களா, ஹோஸ்ட் நேம் வந்து பப்ளிக் DNS நேமை கொடுக்கணும். சரிங்களா, ஸோ பப்ளிக் DNS எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பப்ளிக் DNS நேமு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இதில் கொடுத்துருங்க. யூசர் நேம் வந்து EC2 யூசர். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு ஸோ ஆத்தென்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஆத்தென்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு நம்ம கீ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, PPK கீ, இதை வெப் சர்வர் இதை ஓப்பன் கொடுங்க. ஓகே, இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ லாகின். எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண, வேறு www HTML போடணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே வச்சுருக்கோம், நம்மளோட ஃபைல் எங்கே வச்சுருக்கோம், இண்டெக்ஸ் ஃபைல் வந்து. ஸோ இப்போ index.html நம்ம வந்து இதில் போடலாம். ஸோ உங்களுக்கு பெர்மிஷன் டினைன் வருது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெர்மிஷன் இல்லை. ஸோ அதை நம்ம மாற்றலாம். ஒன் செக், ஒரு நிமிஷம் சரிங்க. ஓகே, இப்போ நம்ம பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எல் கொடுங்க. sudo ch own change owner. சரிங்களா, EC2 user /var/www/html. ஓகே, என்டர். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அகைன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு வெப் சர்வர். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, டிஎன்எஸ் பப்ளிக் டிஎன்எஸ்ஸை. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் போடலாம். நாட் ரீச்சப்னு வருது, ஏன்னா டிஃபால்ட்டாக நமக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஸோ சர்வீஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம். சர்வீஸ் இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதாக, அதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா sudo init.d/httpd status. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ HTTPD வந்து ஸ்டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பக்காவாக என்ன பண்ணியாச்சு, வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், MySQL இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ண எப்படி பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம PHP இன்ஸ்டால் ஆகிருக்காதுன்னு செக் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு PHP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது PHP info கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, PHP info கொடுத்துட்டு 2 இது கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு இது வச்சுட்டு கோலன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம PHP infoன்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அது சேவ் கொடுத்து PHP ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் ஒரு இடத்துல PHP ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம திருப்பி WinSCP வழியாக அதில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு இதை கொடுங்க, காப்பி ஆகும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு /php info.php. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ PHP உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா, sudo MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். sudo install MySQL server. Okay, then yes. ஸோ MySQL சர்வர் உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ MySQL சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். sudo etc/init.d/mysqld. okay, mysqld start start. ஸோ உங்களுக்கு MySQL சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதில் போய்ட்டு MySQL வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கு. ஓகே, இப்போ MySQL நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணுறதுக்கு MySQL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம MySQL வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா MySQLக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸிட் வெளியே வந்துக்கலாம். ஓகே, Ctrl L MySQL admin okay -u root password so okay password admin at 123 கொடுக்கிறேன். ஓகே, admin at 123. ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சு. MySQL -u root -p password admin at 123. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, இதை பார்க்கணுன்னா என்ன கமெண்ட்னா ஸோ டேட்டா பேசஸ் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அது எல்லாமே வந்துடும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிட். ஓகே இப்போ வந்து உங்களுக்கு அன்ஜிப் ஆயிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணிப்போம்.
ஸோ இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரீஎம் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு சூப்பர் வந்துச்சு. ஸோ பிஹெச்பி மை அட்மின் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பிஹெச்பி மை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம ரூட் யூசர் போட்டு பார்க்கலாம். ரூட் என்ன பாஸ்வேர்டு admin at 123. So it's connected.